அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களையும் பார்த்து, ஒட்டுமொத்த அகிலத்தாரையும் பார்த்து இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் ஓர் அறிவுரையை சொல்லுகிறார். ஒலி குல்லி விஜஹத்துன், ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு இலக்கு இருக்கிறது, ஒவ்வொரு முன்னோக்குதல் இருக்கிறது, லட்சியம் இருக்கிறது. வஹுவ முவல்லிஹா, அந்த லட்சியத்தை நோக்கி அவர் விரைந்து செல்லுவார், அந்த லட்சியத்திற்காக அவர் கடம்போடுவார், அதற்காக முயற்சி செய்வார் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் வாழும் எல்லா நபர்களுக்கும் ஒரு லட்சியம் இருக்கிறது என்பதை இறைவன் கூறுகிறான்ல. இந்த உலகத்தில் எண்ணற்ற மக்கள், கோடிக்கணக்கான மக்களை இறைவன் பல்லுக பெருக செய்திருக்கிறான். தன் மதத்திற்கு ஏற்ப, மொழிக்கு ஏற்ப, சூழலுக்கு ஏற்ப என்று ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய லட்சியத்தை, தன்னுடைய இலக்கை மாற்றிக்கொண்டே இருக்கிறான். யார் தன்னுடைய லட்சியத்தை எப்படி மாற்றினாலும், நான் அல்லாஹ்வை நம்புகிறேன், நான் தூதரை நம்புகிறேன், இந்த வேதத்தையும் மறுமை நாளையும் மரணத்தையும் மன்னரையும் நான் நம்புகிறேன் என்றால், அப்படி ஒரு இஸ்லாமியன் இருந்தால் அவர் எதை லட்சியமாக தேர்வு செய்ய வேண்டும், எதை இலக்காக அவர் அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் கூறுகையில் சுவனம். ஒரு முஸ்லிம், ஒரு இஸ்லாமியன் சொர்க்கத்தை தன்னுடைய லட்சியமாக தேர்வு செய்ய வேண்டும், அதை நோக்கி அவர் நடைபாதையை போட வேண்டும். ஃபஸ்தபிகுல் கைராத். அடுத்த இறைவன் சொல்லுகிறான், நன்மைக்கு நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். அந்த லட்சியம் இருக்குல்ல, அடைய வேண்டும் என்கிற இலக்கு இருக்கிறது, அந்த இலக்கிற்காக நீங்கள் நன்மைக்கு முந்திக் கொள்ளுங்கள் என்று இறைவன் சொல்லுகிறான். நாம் இன்றைக்கு சிந்திக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய லட்சியமாக எது இருக்கிறது, நம்முடைய இலக்காக எது இருக்கிறது? சூனம் தான் இருக்குது, சொர்க்கம்தான் இருக்கிறது. எதை கேட்டாலும் வாய் வழியாக, வாய்ச்சவடாலாக சுவனம்தான் என்னுடைய லட்சியம் என்று சொல்வது மாத்திரம் போதாது. சூனம் என்னுடைய லட்சியம் என்றால் அதற்கான செயல்பாடுகள் என்னவாக இருந்தது, அதற்கான அணுகுமுறைகள், அதற்கான வழிவகுத்தல் என்னவாக இருந்தது? சொர்க்க வேணும் என்று சொல்லுகிறோம், சூனத்தில் என்னோட குடும்பத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம், அதற்கான முன்னேற்பாடுகளை என்ன செய்தோம்? அதற்கான சேமிப்பை இந்த உலகத்தில் எதை தயாரித்து வைத்திருக்கிறோம்? அப்படி எதுவுமே இல்லையே, என்ன சேமிப்பும் இல்லையே. ஆனால் எனக்கு சொர்க்கம் வேணும், சொர்க்கம் தான் எனக்கு லட்சியம் என்று சொல்லுவது சரியான ஒரு முறையா? இப்படி லட்சியமாக நாம் வைக்க வேண்டுமா? லட்சியத்தை நாம் சரியான முறையில் தேர்வு செய்ய வேண்டும். சுவனம் என்னுடைய இலக்கு என்றால் அதற்கு தகுந்தவாறு என்னுடைய பாதை பயணம் இந்த உலகத்தில் அமைய வேண்டும். இன்னைக்கு எப்படி பார்க்கிறோம்? எந்த சூழலை பார்க்கிறோம்? மறுமையா உலகமா, சுவனமா உலகமா என்கிற இந்த ரெண்டு கட்ட வாழ்க்கையில் துன்யாவின் பக்கம் நான் வீழ்ந்து விடுகிறோம், துன்யாவுடைய மோகத்தில் நாம் சாய்ந்து விடுகிறோம். அப்படிதான் இன்னைக்கு நிலைமையை பார்க்கிறோம். ஏதாவது ஒரு பாவ செயல் ஈடுபடும் பொழுது, ஏதாவது ஒரு தீய செயலில் நம்முடைய மும்பரமாக வேலை செய்யும் பொழுது, இல்லை நமக்கு சுவனம் இருக்கிறது என்கிற சிந்தனை அந்த இடத்துல தென்பட மாட்டுகிறது. துன்யாவுக்காக நம்ம அப்படியே சாய்த்து கொடுத்துறோம். உற்றார் உறவினர்களுக்காக, சொந்த பந்தங்களுக்காக, சொந்தத்தை இணைத்து வாழ வேண்டும், அவர்களை இதில் மூலியமாக முறித்து விடக்கூடாது என்பதற்காக கொள்கையை இதற்கு விட்டு கொடுக்கிறோமே, கொள்கையில சமரசம் செய்கிறோமே. இல்லை எங்களுடைய சொந்தக்காரங்க கோச்சிப்பாங்க, எங்க மாமி மாமா கோச்சிப்பாங்க, மாமனார் கோச்சிப்பாங்க, அக்கா தங்கச்சி கோச்சிப்பாங்க, எனவே இந்த கொள்கையில் நான் சமரசம் செய்கிறேன் என்று போய் விடுகிறோமே. சுவனத்தை மறந்து விடுகிறோம், இந்த இடத்தில் சொர்க்கத்தை மறந்து விடுகிறோம். பொருளாதாரம் ரீதியாக ஓடுகிறோம். காசு, பணம், இந்த பணம் என்கிற மோகத்திற்காக தொழுகையை விடுகிறோம், நோன்பை விடுகிறோம், நல்ல காரியத்தை விடுகிறோம், பயான் உரை என்கிற சொற்பொழிவுகளை எவ்வளவோ இன்னைக்கு நன்மை இன்னைக்கு விட்டு கொண்டிருக்கிறோமே. காரணம், உலகத்தில் சேமிக்க வேண்டிய பணம், நகை, சொத்து, ஆவரணங்கள் என்று இப்படியே உலக மோகத்திற்காகவே வாழ்க்கையை அமைத்து கொண்டோமே. ஆனால் ஒரு முஸ்லிமுக்கு லட்சியமாக சொர்க்கம் எப்படி அமையும்? சொர்க்கம் எப்படி அவனுக்கான இலக்காக இருக்கும்? இருக்காது. அது வெறும் வாய் வார்த்தை தான். அப்பனா அது உள்ளத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தை அல்ல. அப்போ இந்த உலகத்தை தான் மிகப்பெரிய ஓர் இலக்காக, லட்சியமாக நாம் வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலக வாழ்க்கை இருக்குல்ல,
இந்த துன்யா இருக்குல்ல, இந்த துன்யாவை குறித்து எந்த விதத்திலையும் இதை சிறப்புப்படுத்தி பேசவே இல்லை. அதனுடைய அருளை சிறப்புப்படுத்தி பேசுகிறது. ஆனால் இந்த துன்யாவுடைய உலகத்தை பொறுத்தவரையும் இது மிக மிக அற்பமான ஒரு விஷயம்தான் என்று தான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. இன்னைக்கு நம்ம இந்த உலகத்தை பார்க்கிறோம்ல, நம்ம இருக்கிற ஏரியாவை பார்த்தாலே இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு பார்க்கிறோம். இன்னும் மனிதனுடைய மூளை இவ்வளோ மேம்பட்டு இருக்கிறதே, கண்ணெல்லாம் பறிக்கின்ற வண்ணம், மூளையெல்லாம் சிந்திக்க முடியாத வண்ணம் படைப்புகள் இருக்கிறதே என்று இன்னைக்கு பிரமித்து போய் உலக பார்வையில் உலக படைப்புகளை பார்த்து நிற்கிறோம்ல. ஆனால் உலகம் என்பது அற்பமானது, உலகம் என்பது தற்காலிகமானது என்பதை இஸ்லாமிய மார்க்கம் எத்தனை அறிவுரை, எண்ணிக்கையெல்லாம் இல்லை, அவ்வளோ அறிவுரைகளை உலகத்தை குறித்து இந்த இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது. அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான உவமை, அப்படியே சிந்திக்க வைக்கிற, அப்படியே சின்ன பிள்ளைக்கு, ஒரு எல்கேஜி பிள்ளைக்கு சொன்னா எப்படி புரியுமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அழகிய முறையில முன்மாதிரியே மக்கள் முன்னுதாரணத்தை எடுத்து சொல்றாங்க, உவமையோடு சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை குறித்து சொல்கிறார்கள், உலகம் எவ்வளவு அற்பம், உலகம் எந்த அளவிற்கு மறுமையோடு ஒப்பிடும் பொழுது அற்பத்திலும் அற்பம் சொற்பமானது என்பதை உணர்த்துவதற்காக ஒரு உதாரணத்தை நபிகளார் கூறுகிறார்கள். வல்லாஹி, நபிகளார் சொல்றாங்க, வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக, மல் துன்யா ஃபில் ஆஹிரா, இந்த உலக வாழ்க்கையை நாளை மறுமை நாளோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது, இல்லா மிஸ்லு மா யஜஅலு அஹதுக்கும் இஸ்பஹும், தன்னுடைய ஒரு விரல் இருக்குல்ல, தன்னுடைய கை இருக்குது, இந்த கையில் உள்ள விரலை ஒரு நபர் என்ன செய்கிறார், ஹாதிஹி ஃபில் யமீன், கடலில் விடுகிறார். தன்னுடைய கையில் உள்ள அந்த விரலை கடலில் விடுகிறார். அப்படி விடும் பொழுது அந்த கையை கடல்ல இருந்து, அந்த தண்ணியிலிருந்து வெளியே எடுக்கிறார்ல, எடுக்கும் பொழுது ஃபல் எந்துர் பிமா தர்ஜ, அந்த விரல்ல இருந்து ஒரே ஒரு துளி சொட்டும் அல்லவா, ஒரே ஒரு டிராப் கீழே விழும் அல்லவா, அதுதான் துன்யா என்று நபிகளார் கூறுறாங்க. அவ்வளோ பெரிய கடல், அவ்வளோ பெரிய கடல் பிரம்மாண்டமானது, அதில் என்னுடைய கைகளை விடுகிறேன், அந்த கையை வெளியெடுக்கும் பொழுது என்னுடைய ஒரே ஒரு விரலிலிருந்து ஒரே ஒரு சொட்டு நீர் விழுகிறதல்லவா, அதுதான் துன்யா என்றார்கள் நபிகளார். பொருளாதாரம் என்று ஓடுகிறோம், குடும்பத்தை சமரசம் செய்ய வேண்டும் என்ற கொள்கையை விட்டுக் கொடுக்கிறோம், இன்னும் பிற மோகங்களையும் அற்பமான சுகத்திற்காக சென்று விட்டு கொண்டிருக்கிறோமே, இதெல்லாம் ஒரே ஒரு துளிதான். பிரம்மாண்டமாக பிரமிச்சு போய் சிலிக்கும் வண்ணமாக பார்த்து கொண்டிருக்கிறோமே, இதெல்லாம் ஒரே ஒரு துளிதான். நாளை மறுமை நாளில் சுவனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது இது எல்லாமே கடல் நீரில் உள்ள ஒரே ஒரு துளி. சிந்திச்சு பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க, ஒரே ஒரு துளினா இந்த உலகம் எப்படிப்பட்டது, எந்த அளவிற்கு அற்பமானது நம்ம சிந்திக்கணும். சொல்லக்கூடிய இந்த செய்திகளை ஆழமாக உள்கொள்ள வேண்டும், உட்வாங்க வேண்டும், அப்போதுதான் சொல்ல வருகின்ற கருத்து புரியும். இப்படி நபிகள் நாயகம் அவர்கள் சின்ன பிள்ளைக்கு சொன்னால் கூட அழகாக அதை தகவமைத்துக் கொள்ற அளவிற்கு உவமையை சிறந்த முறையில் நமக்கு எடுத்து காமித்தார்கள். இப்படி நிறைய உதாரணத்தை சொல்லியிருக்கிறார்கள் நபிகளார். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு வீதியில் நடந்து வராங்க. அப்படி நடந்து வரும் பொழுது ஒரு ஆடு ஒன்று இருக்கிறது, செத்து போன ஆடு, செத்து போன ஆடு, மரணித்த ஆடு, அந்த ஆடு குறைவுடையதாக இருக்கிறது. அந்த ஆடை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகத உதனை, அதனுடைய காதை பிடிச்சி தூக்கிட்டு வராங்க. அதை காதை பிடிச்சி தூக்கிட்டு வரும் பொழுது சஹாபாக்கள் எல்லாம் நிற்கிறார்கள். சஹாபாக்களிடத்தில் நபிகளார் கேட்கிறார்கள், ஐயுக்கும் யுஹிப்பு அன்ன ஹாதிலஹு பி திர்ஹம், நீங்கள் திர்ஹத்தை கொடுத்து இந்த ஆடை விலைக்கு வாங்கிக் கொள்வீர்களா என்று கேட்கிறாங்க நபிகளார். அதை செத்துப்போன ஆடு, குறைவுள்ள ஆடு, அந்த ஆடை சஹாபாக்கள் மத்தியில் காமித்து, இதை நீங்கள் திர்ஹத்தை கொடுத்து வாங்கிக் கொள்கிறீர்களா, அதற்கு விரும்புவீர்களா என்று கேட்கிறார்கள். உடனே அந்த இடத்தில் சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் சொல்லுகின்ற வாசகம், மா நுஹிப்பு அன்னஹு லனா பி ஷைஇன், அல்லாஹ்வுடைய தூதரே அது எங்களுக்கு தேவையில்லையே, அதை நாங்கள் வாங்க மாட்டோமே, ஏன்னா வம நஸ்னஉ பிஹி, அதை வச்சு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், அது எங்களுக்கு தேவைப்படாது என்பதை கூறிட்டு ரசூலுல்லாஹ் திரும்ப கேட்கிறாங்க பாருங்க. முதலாவது வாடி கேட்டாங்களா, திர்ஹத்தை வைத்து பொருளாதாரத்தை வைத்து வாங்கிக் கொள்கிறீர்களா என்று கேட்ட நபிகளார் அடுத்த அதே கேட்கிறார்கள். என்னவென்றால் ஃபகால, திரும்பவும் நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மக்களிடத்தில் கேட்கிறார்கள், அத்துஹிப்பூன அன்னஹு லகும், சரி பொருளாதாரத்துக்கு வேணாம், காசுக்கு வேணாம், சும்மாவாது அது உங்களுக்கு இருக்கிறதுக்கு நீங்கள் விரும்புவீங்களா, அந்த ஆர்டர் இருக்குது இல்லை, சும்மாவாது கொடுக்குறேன், ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படின்னாவது நீங்கள் அதை விரும்புவீங்களா என்று கேட்கும் போது அதற்கு சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், சஹாபாக்கள் சொன்னார்கள், வல்லாஹி எல்லாம் மீதானையாக, லவ் கான ஹையன் கான ஐபன், அது குறையாக இருக்கிறது, அது உயிரோடையும் இல்லை, மௌத்தாக போயிருக்கிறது, இந்த நிலை நாங்கள் எப்படி வாங்குவோம் அப்படின்றாங்க. அது உயிரோடு இருந்தாலும் நாங்கள் வாங்க மாட்டோம், அது உயிரோடு இருந்தாலே குறைவுடையதாக இருக்குது, நாங்கள் வாங்க மாட்டோம், மௌத்தா போயிடுச்சு, செத்து போயிடுச்சு, அப்படி இருக்கும்பொழுது குறைவுடையதாகவும் இருக்குது, இவ்வளோ குறை இருக்குது இந்த ஆட்டில்,
இப்படி இருக்கும்போது நபிகளார் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரை நாங்கள் எப்படி வாங்குவோம் இதை அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதிர்பார்த்த மாதிரி எல்லா வார்த்தையும் சஹாபாக்கள் சொல்லிக்கிட்டே வராங்க. நபிகள் நாயகம் அவர்கள் சந்தர்ப்பத்தை பார்க்கிறார்கள், சூழலை பார்க்கிறார்கள், உடனேயே அழகான முறையில் ஒரு வாசகத்தை சொன்னார்கள். வல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக, லத்துன்யா அஹ்வனு அலல்லாஹி மின் ஹாதா அலைக்கும், இதோ உங்களிடத்தில் இந்த செத்து போன குறைவுடைய மதிக்கத்தகாத அற்பமாக கருதப்படக்கூடிய இந்த ஆடு இருக்குதல்லவா, இந்த ஆடு உங்களிடத்தில் எப்படி மிகவும் மட்டரகமாக மதிக்கத்தகாததாக கருதப்படுகிறதோ அதே போன்று தான் இறைவனிடத்தில் இந்த உலகம் இருக்கிறது. எவ்வளவு அழகான உதாரணம் பாருங்க. அப்படியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்பத்திலிருந்து எண்டிங் வரையே பார்த்தோம்னா அப்படியே உதாரணத்தை வார்த்து கொடுக்குறாங்க. உலகம் என்பது எவ்வளவு அற்பமானது என்பதை உணர்த்துவதற்காக ஒரு ஆடை வச்சு அழகா புரிய வச்சுட்டு போயிட்டாங்க. இவ்வளவு அற்பமானது எந்த அளவுக்கு பாருங்க. ஒரு செத்து போன குறைவுடைய ஆடு கூட இந்த உலகத்தை விட சிறந்ததுன்றாங்க. அந்த ஆடை விட மிக அற்பமானதாக இறைவனிடத்தில் இந்த உலகம் பார்க்கப்படுகிறது என்றால் இறைவனுடைய படைப்பு எந்த அளவிற்கு, அவன் தயாரித்து வைத்திருக்கிற கண்கள் அறியாத சுவனம் எந்த அளவிற்கு என்பதை சிந்திக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, உலக மோகம் நம்மை கட்டி இழுத்து விடக்கூடாது. உலகத்துடைய ஆசாபாசங்கள் நம்மை கட்டி இழுத்து விடக்கூடாது. சைத்தான் காட்டுவான், பார்ப்பதையெல்லாம் மாயாஜாலத்தை போன்று மாய பிளிம்பத்தை போன்று கண்களை எல்லாம் கட்டி வைத்து கொண்டு பார்ப்பதெல்லாம் எனக்கு வேணும் என்று சைத்தான் காட்டுவான். காரு வாங்கும்மா, பஸ் வாங்கும்மா, ட்ரெயின் வாங்கும்மா, இப்படி நமக்கு முடியாத அளவுக்கெல்லாம் ஆசையை தூண்டுவான். சைக்கிள் வச்சிருக்கிறியா, பைக் வாங்குப்பா, பைக் வச்சிருக்கிறியா, கார் வாங்கு, கார்ல 4 பேர் தான் உட்கார்ற மாதிரி வச்சிருக்கிற, 6 பேர் உட்கார்ற மாதிரி வாங்குன்னு சொல்லுவான். சரி வாங்க சொல்லுகிறானே, பொருளாதாரம் என்ன, வட்டி வாங்கு, தவறான முறையில் சம்பாரி என்று ஆசையை தூண்டுவான். இறுதியில் உலக மோகத்தில் தள்ளிவிடுவான். இதுதான் ஷைத்தான் கையாளக்கூடிய ஒரு வழிமுறை. ஷைத்தானுடைய சூழ்ச்சி, அவன் பெரும்பாலும் எடுக்கக்கூடிய அந்த ஒரு முறையே துன்யா தான். துன்யாவுடைய ஆசையை காட்டுவான். அதில் மனிதர்கள் விழுந்த உடனே ஒரு இறை சிக்கிருச்சு, நமக்கு ஒரு இறை சிக்கிருச்சு என்று நம்மளை நரக பாதையில் படுகொலியில் நம்மை தள்ளி விட்டுருவான். இதில் நம்ம கவனத்தோடு இருக்க வேண்டும். எல்லா சூழலிலும் உலகம் என்பது அற்பம் என்கிற ஒரு போதனையை மட்டும் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். இதை புரிந்த இந்த ஒரு உண்மையை நிரசனத்தை புரிந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா அமைத்துக் கொண்டார்கள், எந்த அளவிற்கு தெரியுமா வாழ்ந்து கழித்தார்கள், மாண்டு மடிந்தார்கள், எப்படி தெரியுமா வாழ்ந்தார்கள். இதற்கு அழகிய ஒரு உதாரணமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க செல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, தஹல்து அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளாரிடத்தில் அவங்களுடைய வீட்டுக்கு நான் போனேன். அப்போது ஃபஇதாஹுவ முல்தஜு அல் ஹசீர், அவர்கள் பாயில் படுத்து கொண்டிருந்தார்கள். ஒரு பாய் நபிகளாருடைய வீட்டில் இருக்குது, அந்த பாயில் அவர்கள் படுத்து கொண்டிருந்தார்கள். உடனே ஃபஜலஸ்து, நான் அமர்ந்துட்டேன், உட்கார்ந்துட்டு ராயித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளாரை நான் பார்த்தேன். அந்த நேரத்தில் அசர ஹஷீரி ஃபில் ஜன்பை, அவருடைய முதுகில் பாயுடைய அச்சி பதிந்திருந்தது. பாயுடைய அச்சி என்பது நபிகளாருடைய முதுகை பதம் பார்த்திருந்தது. அச்சி எல்லாம் அவருடைய முதுகில் பதிந்திருந்தது. உடனே அதை பார்த்த நான் பகைத்து அழுது விட்டேன். அழுகுறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த அழுகை ஏன் வருகிறது, எதற்காக இந்த அழுகை வெளிப்படுகிறது? நபிகளார் எப்படிப்பட்ட ஒரு நபர், ஒரு நாட்டுடைய மன்னர், மதீனத்து மக்களின் அச்சத்தை நீக்க வந்த ஒரு ஆன்மீக தலைவர், ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் பின்பற்றக்கூடிய ஒரு சீமனாக இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த நிலைமையா? எப்பாற்பட்ட ஒரு நபர், எப்பாற்பட்ட மன்னர் இவர், இந்த ஒரு நபருக்கு இந்த ஒரு நிலைமையா என்று பக்கைத்து, நான் அழுதேன். கண்களிலிருந்து கண்ணீர்களாக சுட்டிட்டு இருக்கிறது. நபிகளாருக்கு இந்த நிலைமையா என்று என் நிலை இருக்க, உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா யுபகீக யா உமர், உமரே ஏன் அழுகிறாய், உன்னை அழுக வைத்த காரியம் என்ன, எதற்காக அழுகிறாய் என்று கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலுல்லாஹி, அல்லாஹ்வுடைய தூதரே, கிஸ்ரா வ கைசர் ஃபீமா ஹும் ஃபீஹி மினன் நஈம், கிஸ்ரா கைசர் என்ற நாட்டு மன்னரை சார்ந்தவர்கள் எல்லாம் ஏராளமான சுகபோகத்தில் இருக்கிறார்கள். அவருடைய ஆடைகள் எல்லாம் மினுமினுக்க இருக்கிறது, இன்பத்திலும் சந்தோஷத்திலும் இருக்கிறார்கள், ராஜ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அன்த ரசூலுல்லாஹி அலா ஹாதா, நீங்கள் யார்? ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர், நீங்க வழிகாட்டி, நீங்கள் உங்களுக்கு இந்த நிலையா, உங்களுக்கு இந்த நிலையா பார்க்க முடியவில்லை என்று சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த உலகம் அற்பம் என்பதை தெரிந்த அந்த நாயகன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? நபிகளார் கூறினார்கள், அமா தர்தா அன் தகூன, உமரே நீ புரிந்து கொள்ளவில்லையா, உனக்கு இது விருப்பமாக இல்லையா? எது?
எது விருப்பமாக இல்லையான்னு கேட்குறாங்க. லஹும் துன்யா, இந்த விஷயம் இருக்க, இந்த ஆடம்பரம் இருக்கிறதே, இது எல்லாம் இந்த உலகத்தில் அவர்களுக்குரியது. ஒலனல் ஆகிரா, நமக்கு நாளை மறுமை நாள் இருக்குதுப்பா ஒன்று, நாளைக்கு மறுமை நாள் நமக்காக ஒன்று காத்து கொண்டிருக்கிறது, அது உனக்கு பிடிக்கலையா, அதை நீ புரிந்து கொள்ளவில்லையா என்று உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் கேட்கிறார்களே. நபிகளாருடைய நிலையை கவனிங்கள். ஒரு நாட்டுடைய மன்னருங்க, யாராவது நம்புவாங்களா இதே? ஒரு நாட்டுடைய மன்னர், ஒரே ஒரு பாய் தான் இருந்தது, ஒரு தலவாணி தான் இருந்தது, அந்த பாய் தான் படுக்கும் பொழுது அவர்களுக்கு படுக்கின்ற விரிப்பாக இருந்தது, அதுவே காலை நேரமாக ஆகினால் அவர்களுக்குரிய கதவாக இருந்தது. ஒரு மன்னர், நாட்டுடைய தளபதி, அப்படி இருக்கிற சூழலை பாருங்க. இன்னும் எந்த அளவுக்கு ஒரு மன்னருடைய வீட்டில், ஒரு எஜமானுடைய வீட்டில் 3 மாதம் அடுப்பெரியவில்லை, உலை உதவில்லை என்றால் உலகம் நம்புமா? ஊர் நம்புமா? யாரும் நம்ப மாட்டார்கள். ஆனால் நபிகள் அவருடைய வாழ்க்கை எப்படித்தான் இருந்தது. அம்மை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது, எப்படி உயிர் வாழ்ந்தீங்க, எப்படி மௌத்தா போகாமல் இருந்தீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, அஸ்வதானி, நாங்கள் அஸ்வதானி என்பதை உணவு கொண்டோம், அதை உட்கொண்டோம். அது என்ன அஸ்வதானி என்றால் பேரித்தப்பழம் தண்ணீர். பேரித்தப்பழம் தண்ணீரை தான் நாங்கள் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தோம். பேரித்தப்பழம் தண்ணீரை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தது பார்த்துருக்கீங்களா? நபிகள் நாயகம் அவருடைய குடும்பம் வாழ்ந்தது. நபிகளார் கூறுகிறார்கள், நான் வயிறார உண்டதில்லைன்னு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படிப்பட்டவங்க? வயிறார உண்டதில்லை என்று நபிகளார் கூறுகிறார்களே. இந்த நிலைமையை நம்ம சிந்திக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தன்னுடைய வீட்டில் இருப்பார்கள். வீடு பெரிய மாட மாளிகையில் இருக்குமா? இன்னைக்கு சாதாரணமாக ஒரு கவுன்சிலர் எடுத்து பாருங்க, வீடு எப்படி இருக்கும்? அரண்மனை மாதிரி இருக்கும். அப்படியே எழுப்பி வைத்து பிரமிக்கும் வண்ணமாக இருக்கும். ஆனால் நபிகளார், ஒரு மதீனத்து மன்னர், ஒட்டுமொத்த கோடிக்கணக்கான இஸ்லாமியர்கள் பின்பற்றக்கூடிய ஒரு ஆன்மீக தலைவர், வீடு எப்படி தெரியுமா இருந்துச்சு? 4 சதுரம், அவ்வளவுதான். அவர்கள் சஜிதா செய்தார்களே ஆனால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவருடைய காலை குத்துவார்கள், அவர் காலை மடக்கிக் கொள்வார்கள், அப்போது சஜிதா செய்வார்கள். அந்த அளவுக்கு இடம் இல்லை, போதிய இடம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் நின்று வணங்குவார்கள். வீட்டில் அவனுடைய வணக்கத்தை அவர் நிலைநிறுத்துவார்கள். அந்த நேரத்தில் வெளியே இருந்து பார்த்தோம்னா ரசூலுல்லாஹ்வுடைய தலை தெரியும். அவன் வீடு எந்த அளவுக்கு இருந்திருக்கு பாருங்க, அவங்களுடைய வீடுடைய அமைப்பு எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது. அப்படித்தான் அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் கழித்தார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்ன? வசதி இல்லையா? அப்படி அவர்கள் செய்ய முடியாத நிலையில் இருந்தார்களா? எல்லா விஷயமும் பொருளாதாரம் இடத்தில் வந்தாலே, பொருளாதாரம் இருந்தாலே சதக்கா, பொருளாதாரம் இருந்தாலே தர்மம், கேட்டவர்களை வெறுங்கையோடு திருப்ப மாட்டார் நபிகள் நாயகம் அவர்கள். தன்னுடைய நிலைமையே யோசிக்க மாட்டாங்க. பெரிய வீடு கட்டணுமே, இன்னும் வீடு கொஞ்சம் பெருசாக்குவோமே, பொருளாதாரத்தை வைத்து என்று யோசிக்க மாட்டார்கள். கேட்டால் அதை கொடுத்து விடுவார்கள். இந்த நிலைமையில் இருந்தார்கள் நபிகளார். காரணம் என்ன? உலகம் அற்பம், உலகம் அற்பமானது. இந்த உலகத்திற்காக நகை நட்டை சேர்க்க வேண்டும், வாங்க வேண்டும் என்பதற்காக நான் என்னுடைய அமல்களை இழக்க தயாராக இல்லை என்றிருந்தார்கள் நபிகளார். நம்ம நிலைமை என்ன? சின்ன ஒரு கல்யாண காட்சாக இருந்தோம்னா கொள்கையை விட்டு கொடுத்துட்டு போயிடுறோமே, சின்ன ஒரு விஷயத்துல மார்க்கத்திலிருந்து தடம் புரண்டு போயிடுறோமே, இடம் தெரியாமல் போய்விடுகிறோமே. இதை சிந்திக்க வேண்டும். உலகம் என்பது என்றைக்கு நாளும் நம்மை ஏமாற்றிவிடும் என்கிற ஒரு அழகிய எச்சரிக்கையை உள்ளத்தில் ஆழமாக நாம் பதிவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் அழகிய முறைகள் சொல்லுகிறான் இந்த உலகத்தை குறித்து. ஜுய்யினலின் நாசின், மக்களுக்கு அலங்காரப்படுத்தி காட்டப்படும் ஹுப்பல் ஷஹவாத்தி மினன் நிசா, அலங்காரப்படுத்தி காட்டப்படுகின்ற அந்த பொருள் விஷயத்தை எல்லாம் இறைவன் சொல்கிறான். நிசா, பெண்கள், அதே போன்று ஓ பனீன், பிள்ளை மக்கள்கள், ஓ கனாத்திரு முகந்தரத்தி, அதே போன்ற மின் ஹப்பி ஒல் ஃபில்லத்தி, தங்கம் வெள்ளியும், ஓ ஹைலுல் முஸ்வஅத்தி, பதப்படுத்தப்பட்ட உயிர் ரகமான குதிரைகள், நிலங்கள். இப்படி நிலம், பிள்ளைகள், நகை நட்டுகள், வெள்ளி, அதே மாதிரி தங்கங்கள், பெண்கள் என்று இப்படி இதையெல்லாம் அவர்களுக்கு உலக மோகமாக இருக்கும். உலகத்தில் அவர்களுக்கு ஆசையாக இருக்கும். எவ்வளோ ஆசையாக இருந்தாலும் தாலிக்க மத்தாவுல் ஹயாத்து துன்யா, இது எல்லாம் அவங்கள ஒரு நாள் ஏமாத்திரும். இதெல்லாம் ஏமாற்றக்கூடிய வசதி, இதையெல்லாம் அவர்களை நிலைத்து இருக்காத அற்பமான சுகத்தை மாத்திரம்தான் அனுபவிக்கும் என்பதை அல்லாஹ் கூறிட்டு பிறகு சொல்லுகிறான் இறைவன், வல்லாஹு இந்தஹு அஹ்ஸனுல் மஆபி, இறைவனிடத்தில்தான், அல்லாஹ்விடத்தில்தான் சிறந்த தங்குமிடம் இருக்கிறது, சுவனம், அந்த சொர்க்கம் இருக்கிறது. அந்த சொர்க்கத்திற்காக விரைய வேண்டும் என்பதை இறைவன் சொல்லுகிறான். நிறைய சோதனை வரும்,
நிறைய காரியங்கள் நம்மை கவரும் வண்ணமாக இருக்கும், நம்மை ஈர்க்கும் வண்ணமாக இருக்கும். அந்த சூழலில் உலகம் என்பது தற்காலிகமானது என்கிற ஒரு விஷயத்தை உணர்ந்து அந்த சோதனை காலகட்டத்திலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும். சுவன பாதையை பார்த்து நாம் வெற்றி நடை போடக்கூடிய ஒரு மக்களாக இறைவன் நம்மை ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறியவனாக உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகம் என்பது அற்பமானது. உலகத்தை நம்முடைய லட்சியமாக நாம் தேர்வு செய்துவிடக்கூடாது. நிலையான ஓர் அருட்கொடையே சுவனம்தான். எனவே அந்த சொர்க்கத்தையே நாம் லட்சிய இலக்காக ஒவ்வொரு முஸ்லிம்களும் உறுதியாக அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் பார்த்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாகவே சுவனத்தை நாம் லட்சியமாக அதீத ஆர்வம் கொண்டவர்களாக, அதில் மிகவும் ஆசை கொண்டவர்களாக, ஆவல் கொண்டவர்களாக சுவனத்தின் மீது இவ்வளோ காதல் வைத்திருக்கிறோம் என்றால் அதில் கிடைக்கக்கூடிய இன்பம் அப்படி, அந்த சுவனத்தில் கிடைக்கக்கூடிய பேர் ஆனந்தம் அப்படி. சுவனத்தில் சுவனவாசிகளுக்கு கிடைக்கக்கூடிய இன்பத்தின் காரணமாகத்தான் அதை நாம் லட்சியமாக ஒவ்வொரு முஸ்லிம்களும் அமைத்து கொள்ள வேண்டும். அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும், அந்த சொர்க்கத்துடைய அந்த வாடைகளும் அதனுடைய நிகழ்வுகளும் சிலிர்க்க வைக்கும் சில சிந்தனைகளும் எந்த அளவிற்கு இருக்கும் என்பதையெல்லாம் நாம் தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறோம். அந்த சுவனத்தை குறித்து, அதனுடைய பிரம்மாண்டத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுதே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சொர்க்கத்தை குறித்து அழகான முறையில் கூறினார்கள். அது எவ்வளவு பிரம்மாண்டமானது, அது எந்த அளவிற்கு சிறப்பு மிக்கது என்பதை உணர்த்தும் வண்ணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய ஓர் பொன்மொழியில் அதை தெளிவுபடுத்துகிறார்கள். நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், அஅதத்லி இபாதி சாலிஹின், நல்லடியார்களுக்காக சுவனம் என்பது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும், அந்த சொர்க்கம் எந்த நிலையில் இருக்கும், எப்படி அதனுடைய தோற்றங்கள் இருக்கும் என்பதையெல்லாம் நபிகளார் கூறும் பொழுது, மாலா ஐனர் ராத், எந்த கண்களும் அதை பார்த்திருக்கிறாது, ஒலா உதுன சமியாத், எந்த காதும் அதை கேட்டிருக்கிறாது, ஒலா ஹதுர அலா கல்பி பஸ்ர், எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவிற்கு அந்த சொர்க்கம் இருக்கும் என்பதை நபிகளார் கூறினார்கள். நம்ம ஆழமா இந்த ஹதீஸை சிந்திக்க வேண்டும். நிறைய இடங்கள்ல கேட்டிருப்போம், பரிச்சயமாக இருக்கின்ற ஒரு செய்தி தான் இது. ஆனால் இதை ஆழமாக நாம் சிந்திக்க வேண்டும், துப்பறிய வேண்டும் இந்த செய்தியை. இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும், சுற்றுலா தலங்களாக இருந்தாலும், நம்மை பிரமிக்க வைக்கக்கூடிய எண்ணற்ற இடங்களாக இருந்தாலும், அதை ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம பார்க்க முடியும். நம்ம நேரில் பார்க்கலாம் கூட, காணொளியில் பார்க்க முடியும். இந்த நவீன காலத்தை பயன்படுத்தி அதை எப்படியாவது பார்த்துட முடியும். அது என்னென்ன நடக்கிறது என்பதை செவில்தாழ்த்த முடியும். அது எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை உள்ளத்தில் கற்பனை செய்ய முடியும். இது இந்த உலக விஷயத்தில் அது எப்படி இருந்தாலும் பார்த்துடலாம், அறிந்து கொள்ளலாம். ஆனால் மறுமைன்னு எடுத்துக்கிட்டால், அந்த மறுமையில் உள்ள சுவனமே எடுத்துக்கொண்டா, அந்த சுவனத்தில் உள்ள நிகழ்வை யாரும் பார்த்திருக்க முடியாது. பார்க்க முடியாத அளவிற்கு, அதை நினைக்க முடியாத அளவிற்கு அதனுடைய நிகழ்வு இருக்கும். அந்த சுவனம் அப்படி. இன்னைக்கு சொர்க்கம் என்று சொன்னோனையே என்ன நம்மளுடைய மனதிற்கு வரும், நம்முடைய சிந்தனைக்கு நல்லா வரும். சொர்க்கம் என்று சொன்னாலே இது எப்படி இருக்கும், நல்லா வெள்ளை கலரில் இருக்கும், நல்லா ரோஸ் கலரில் பூவெல்லாம் வச்சு நல்லா மாடலாக அப்படி ஜோடிச்சிருக்கும். இந்த மாதிரி ஒரு கற்பனையைத்தான் நிறைய காணொளிகளிலையும் சினிமாக்கள்லையும் சொர்க்கம் என்றால் இப்படி இருக்கும் என்று, அது அப்படியே இந்த பூவெல்லாம் மலைச்சாரல் மாதிரி போட்டோம்னா அது சொர்க்கம் என்கிற மாதிரி சிந்தனையிலையும் மனநிலையிலையுமே சில காணொளி மூலியமாக நம்முடைய மனதில் பதிந்து விட்டன. இதுதான் சொர்க்கம், இதுதான் சொர்க்கமாக இருக்கும். அது நிறைய பூ இருக்கும், நல்லா வெட்ட வேலையாக இருக்கும், அருவியெல்லாம் இருக்கும், ஆறுகள் இருக்கும், நடுவில் ஊஞ்சா இருக்கும், நம்ம மட்டும் தனிமையாக இருக்கும், குருவி சவுண்டெல்லாம் கேட்கும், யாரும் நமக்கு தொந்தரவு செய்ய மாட்டாங்க. இதுதான் சொர்க்கம் அப்படிங்கிற மாதிரி மனநிலைக்கு இருக்கிறோம்ல, இந்த மாதிரி சிந்திக்கிறோம்ல, அந்த சிந்தனை சுவனம் அல்ல. மனிதனுடைய உள்ளத்திலும் மனிதனுடைய கற்பனைக்கும் சிந்தனைக்கும் சற்றும் எட்டாத அளவிற்கு இந்த சொர்க்கம் இருக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எந்த கண்ணும் பார்த்துருக்காது. அதை மனிதனுடைய உள்ளம் செவி கூட தாழ்த்த முடியாது, சிந்திக்க கூட முடியாது.
அந்த அளவிற்கு அந்த சொர்க்கம் இருக்கும் என்றால் அது எப்படி இருக்கும், அதனுடைய எந்த அளவிற்கு இருக்கும் அப்படி நம்ம சிந்திச்சுக்கணும். அதனுடைய நிலமெல்லாம் எப்படி இருக்கும், யாரும் பார்த்துருக்க மாட்டாங்கன்னா அவ எவ்வளோ பிரம்மாண்டத்தை எவ்வளோ ஏற்பாடுகளை இறைவன் அந்த சுவன சோலையில் வைத்திருக்கிறான் என்பதை சிந்திக்கணும். அதே மாதிரி பார்த்தீர்கள் என்றால் இந்த சுவனத்திற்குள் இறைவனை கட்டுப்பட்டு நல்லடியார்களாக இறைவனுக்கு அடிபணிந்து நாம் நடந்து இருந்தோமே ஆனால் சுவனம் நிச்சயம். அந்த சொர்க்கத்திற்குள் நுழையும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், உதுகுலுஹா, அதில் நீங்கள் நுழையுங்கள் பிஸ்ஸலாம், சலாத்தை கொண்டு சலாம் கூறப்பட்டவர்களாகத்தான் சுவனவாசிகள் சொர்க்கத்தில் நுழைவார்கள். தாலிக யௌமுல் ஹுலூத், அதுதான் அவர்களுக்கு நிலையான நிம்மதியாக இருக்கும் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். சலாத்தோடு அவங்க அப்படியே வரவேற்பாங்க மலக்குமார்கள் எல்லாமே. சுவனவாசிகள் வந்து விட்டால், சொர்க்கவாசிகள் களமிறங்கி விட்டாலே வாங்க சலாம் சொல்லி அவங்களுக்கு முகமன் சொல்லி அழகிய முறையில் சொர்க்கவாசிகளை அப்படியே வரவேற்பாங்க மலக்குமார்கள் எல்லாமே. அப்போ சொர்க்கம் என்பது ஒரு நபரை, ஒரு மனிதனை அது உள்ள வருவதற்கு முன்பாக, என்ட்ரி ஆகுவதற்கு முன்பாகவே மனமகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. அப்படி சொர்க்கத்துக்கெல்லாம் உள்ளே போயிட்டோம், எந்த கண்ணும் பார்த்துருக்காது, எந்த காதும் கேட்டிருக்காது, எந்த மனிதனே உள்ளமும் அதை என்ன சிந்தித்திருக்கிறார். அந்த மாதிரி சொர்க்கத்துக்குள்ளே நாம் களமிறங்கிய உடனே இறைவன் ஒரு விஷயத்தை நிகழ்த்தி காட்டுவான். என்ன விஷயம்? சில அறிவிப்புகள் சொர்க்கவாசிகளுக்கு மத்தியிலே கூறப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அறிவிப்பை குறித்து கூறுகிறார்கள். முஸ்லிமில் 5457வது செய்தியாக பதியப்பட்டிருக்கிறது. நபிகளார் கூறினார்கள், யுனாதி முனாத், ஒரு அறிவிப்பாளர் என்ன செய்வார், ஒரு அறிவிப்பாளர் சொர்க்கவாசிகளிடத்தில் வருவார். சுவனவாசிகளிடத்தில் அந்த அறிவிப்பாளர் வந்து சொல்லுவார், முதல் அறிவிப்பாக, இன்னலக்கும் அன் தஸ்ஸிஹு, நீங்கள் எப்போதும் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். ஃபலா தஸ்கமு அபதா, ஒரு பொழுதும் உங்களுக்கு நோயே ஏற்படாது. சுவனத்தில் ஆரோக்கியமாக இருந்து கொண்டே இருப்பீர்கள், உங்களுக்கு நோயே ஏற்படாது என்று முதலாவது அறிவிப்பாக அவர் சொல்லுவார். நல்லா சிந்திக்கணும். நல்லா நீங்கள் உலகத்தில் அதை அப்படியே கற்பனை எடுத்து பாருங்க, ஒப்பிட்டு பாருங்க. இந்த நோயே ஏற்படாது என்கிற ஒரு பாக்கியம் இருக்குதே, அது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியமாக இருக்குது, எவ்வளோ பெரிய சிறப்பாக இருக்குது. இன்னைக்கு இந்த நோய்வாய்ப்படக்கூடிய நபர்கள் எல்லாம் யார்? 90 வயசாக இருக்கணும், 70 வயசாக இருக்கணும், அதெல்லாம் 65 வயசு அப்படிங்கிற மாதிரி வயதுடையவர்கள் தான் நோய்வாய்ப்பட்டிருப்பார்கள் என்கிற காலமெல்லாம் மலையேறி போயிருச்சு. இன்னைக்கு நீங்கள் சாதாரணமாக பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா 18 வயசு தான் இருக்கும், 17 வயசு தான் இருக்கும், 25 வயசு, 20 வயசு, 30 வயசு இப்படி தான் இருக்கும். இந்த வயதிலேயே, சின்ன வயதிலேயே உடம்புல எண்ணற்ற நோய்கள் வைத்திருப்பார். பிபி இருக்கும், கொலஸ்ட்ரால் இருக்கும், சுகர் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், எல்லா நோயுமே சின்ன வயதிலேயே இந்த நோய்களுக்கெல்லாம் உள்ளாக்கப்பட்டிருப்பார். இப்படி எவ்வளோ நோய் வருது, சின்ன வயசாக இருக்கும், பை ப்ரெஷர் இருக்குது மாத்திரை போட்டு வர அப்படின்னு போவார். வயது சின்னதாக இருக்கும், குறைந்த வயதாக இருக்கும். இப்படி வயதிற்கு ஏற்பெல்லாம் நோய் வருவதல்ல. இன்னைக்கு எல்லா வயதிலேயுமே நோய்வாய்ப்பட்ட நிலையில பார்க்கிறோம். 30 வயசு ஆயிருக்கும், 30 வயசுல முட்டி தேஞ்சு மூளையில் உட்கார்ந்துருப்பார். இந்த மாதிரி நிலைத்தான் இன்னைக்கு என்ன சமுதாயத்தில் பரவலாக காணப்படுகிறது. நோய் இல்லாத மனுஷனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. யாரை பார்த்தாலும் சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு அதுக்காக மாத்திரை உட்கொண்டு கொண்டே இருப்பார்கள், மருத்துவர்களை அணுகி கொண்டே இருப்பார்கள். இப்படி நோய்கள் வந்து விட்டால் அதற்கான எவ்வளவோ சிரமம். சுகர் வந்துருச்சுன்னு வைங்களேன், எதுவுமே பண்ண முடியாது. நம்ம உள்ளத்தை கட்டுப்படுத்தணும். ஒரு இனிப்பு பலகாரம் அறுசுவையாக நம்ம அப்படியே நமக்கு முன்னிலையில் வைக்கப்பட்டிருக்கும். எப்போ நமக்கு சுகரு, கொஞ்சம் பேணுதலாக இருந்துக்குங்க, கொஞ்சம் பார்த்து இருந்துக்குங்க, எடுத்துக்காதீங்க நம்மளை சொல்கிறாங்களோ அந்த நேரத்தில் நம்ம பார்க்காத சுகர், பார்க்காத இனிப்பு ஐட்டத்தில் நமக்கு முன்னாடி வச்சுருப்பாங்க. உள்ளம்லாம் கேட்கும், கையெல்லாம் தொடுறதுக்கு போகும். அப்படி இருந்தாலும் உயிருக்கு பயந்து நம்ம எடுக்க மாட்டோம். ஏன்? சுகர் இருக்குது, எடுத்தால் போயிடுவோம் டாக்டர் சொல்லியிருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நிலைமைக்கு போயிடுவோம். அப்போ உயிருக்கு பயந்து நோய் வந்துருச்சுன்னா அவ்வளோ பயம், அதற்காக அவ்வளோ நம்மை தற்காத்து கொள்கிறோம். ஏனென்றால் அந்த நோய் என்பது அவ்வளோ கடினமானது. எல்லா நபருக்கும் இன்னைக்கு நோயெல்லாம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நவீன காலத்தில் சூழல் மாறிவிட்டது. இந்த நோய் நாளை மறுமை நாளில் உள்ள சுவனத்தில் நோயே வராது. யாருக்கும் நோய்வாய்ப்பட்டு இருக்கவே மாட்டார். மருத்துவரை அணுக வேண்டும் என்ற தேவையில்லை. டைம் ஆயிடுச்சு, சாப்பிட்ட பிறகு சுகர் மாத்திரை போடணும், ப்ரெஷர் மாத்திரை போடணும் என்கிற வேலையே எங்க தேவை கிடையாது. நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பார் என்பதை முதல் அறிவிப்பாக சொல்றாங்க. சொர்க்கவாசிகளுக்கு இந்த பாக்கியம். இரண்டாவது அறிவிப்பாக அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்கள், இன்னலக்கும் அன் தஹியு, நீங்கள் என்றென்றும் உயிரோடு இருப்பீர்கள். ஃபலா தமூத்து அபதா, மரணமே வராது, மௌத்தே வராது. இதுதான் இருக்கிறதுல என்ன உச்சபட்சமான அறிவுரையில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்று.
கேட்டதெல்லாம் கிடைக்கும், இன்ப மகிழ்ச்சியிலும் இன்ப மலையிலையும் சந்தோஷ புன்னகையிலும் நிரம்பி கிடப்போம். சூனத்தில் மரணமே வராது, மௌத்தே வராத ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அதுதான் சூன வாழ்க்கை. சூன வாழ்க்கையில மௌத்தே வராது, வாழ்ந்து கொண்டே இருக்கிற மாதிரி ஒரு நிலை தான் அந்த சொர்க்கத்துல. இன்னைக்கு அப்படியே எடுத்து பார்க்க முடியுமா? அதை மௌத்து வயதுக்கு ஏற்பலாம் வராது. இன்னைக்கு சும்மா சின்ன வயதாகத்தான் இருக்கும். 20 வயது, 30 வயது, 25 வயது தான் இருக்கும். ஆனா திடீர்னு இயற்கை மரணத்தை அடைந்திருப்பார், திடீர்னு மாரடைப்பினால் மரணித்திருப்பார். எத்தனை சம்பவத்தை நம்ம கேட்கிறோம். வயசு சின்ன வயசு, மரணிக்கிற வயசெல்லாம் கிடையாது, மூத்தா போயிட்டார் அப்படிமும். மரணத்திற்கு வயது கிடையாது, அதற்கு ஆண்மை பெண்மை கிடையாது. மரணம் எல்லா நேரத்திலும் வரும். இருந்தாலும் இன்றைக்கு உலக நடப்பில் நம்ம என்ன வச்சிருக்கிறோம்? மரணங்கிறது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே, ஒரு 70 வயது 75 வயது வரை சராசரியாக ஒரு மனிதர் வாழ்வாள் என்ற கணக்கெடுப்பில் வச்சிருக்கிறோம்ல. ஆனால் அதெல்லாம் இன்னைக்கு என்ன மாறிடுச்சு, காலம் மாறிடுச்சு. 50 வயசு ஆகிட்டாலே அவருக்கு எக்ஸ்பிரி ஆகிட்டாரு, 60 வயசு ஆகிட்டாலும் அவ்வளோதான், தாண்டி ஒரு முதியவர் ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒதுக்குற நிலைமை வந்துருச்சு. உணவு பண்டலங்கள் அப்படி மாறிவிட்டது. இந்த மாதிரி சூழல் இன்னைக்கு இருக்குது. வயது குறைவான ஒரு சூழல்லையே மரணத்தை தழுகுன்ற நிலையை இன்னைக்கு பார்க்கிறோம். ஆனால் இந்த மாதிரி மரணம் நாளை மறுமை நாளில் சூனவாசிகளுக்கு மரணமே வராது, மரணத்திற்கான வேலையே கிடையாது. நோய் இருக்காது, மரணம் இருக்காது, என்றென்றும் உயிரோடு இருப்பார். ஆரோக்கியமாக அந்த சூனத்தில் அவர் ஜாலியா இருப்பார், மகிழ்ச்சியோடு இருப்பார், மிக சந்தோஷ மலையில் மூழ்கி இருப்பார். இதுதான் இந்த சூனத்துடைய இன்பம். நரகத்தை எப்படி பார்த்தோம், நரகத்துடைய கடுமையும் வெப்பத்தையும் எப்படி பார்த்தோம். அதுவே இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தோமையானால் நரகத்திற்கு அப்படி எதிர்மறையான இன்ப மகிழ்ச்சியில் பேர்மலையில் நாம் நினையக்கூடியவர்களாக இருப்போம் இந்த சூனத்தில். இது 2வது அறிவிப்பா. 3வது அறிவிப்பாக அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்கள், இது முக்கியமான ஒரு அறிவிப்பு. இன்னலக்கும் அன் தசிப்பு, நீங்கள் எப்படி இருப்பீங்க? இளமை பருவத்திலே இருப்பீர்கள். ஒலா தஹரமு அபதா, ஒரு பொழுதும் முதுமை பருவத்தை அடைய மாட்டீர்கள். வயசாகவே செய்யாது, வயசாகவே செய்யாது. நீங்கள் எப்பயுமே இளம் சிட்டுகளாக பறந்து சுறுசுறுன்னு ஆரோக்கியமாகவே இருப்பீர்கள் என்பதை 3வது அறிவிப்பாக சொல்றாங்க. இந்த இளமை பருவம் இருக்குல்ல, மிக ஆகச்சிறந்த ஒரு பருவம். எதைனாலும் வென்று விடலாம், எதைனாலும் இலகுவாக செய்து விடலாம். உடல் வலிமை என்பது அவ்வளவு இருக்கின்ற ஒரு பருவம் தான் இளமை பருவம். கல்லை திண்டாலும் கரையிற வயசும்பாங்க, ஓடுற பாம்பை கையில் பிடிக்கிற வயசும்பாங்க. அந்த அளவிற்கு இந்த இளமை பருவத்திற்கு பட்டம் என்பதும் பேர் என்பதும் நிறைய இருக்குது. அவ்வளோ வலுமிக்க ஒரு பருவம் தான் இந்த இளமை பருவம். அந்த இளமை பருவத்தில் செய்யாத சேட்டைகள் கிடையாது, அந்த இளமை பருவத்தில் நாம் செய்யாத எண்ணற்ற விஷயங்கள் கிடையாது. அந்த இளமை பருவம் இருக்குல்ல, அதில் தான் நாளை மறுமை நாளில் சூனத்தில் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள், சொர்க்கவாசிகள். அப்படித்தானே? இப்போ ஒருத்தர் 50 வயசுல மரணிக்கிறார், 60 வயசுல மரணிக்கிறார். அவர் 60 வயசுல எழுப்பிட்டாங்க அப்படின்னா நரக சொர்க்கத்துல அப்பயே என்ன பண்ணிடுவாரு? காலை தவி நடந்துட்டு வந்தாருன்னா அப்ப சூனம் தேவையா? 40 ஒருத்தர் 65 வயசுல எழுப்பிட்டார், அவர் குச்சை வச்சு நடந்துட்டு வர்றாரு அப்படின்னா அப்ப சூனம் தேவையா? அதுக்கு கிடையாது சொர்க்கம். உலகத்திலையும் சிரமப்பட்டு நாளை மறுமை நாள் சூனத்திலையும் சிரமப்படுறதுக்கா சொர்க்கம்? நீங்க எப்படி எந்த வயதாக முதியவராக மரணித்தாலும் இளமை பருவத்தில் எப்படி இருந்தோமோ, இள வயதில் நாம் எப்படி இருந்தோமோ அந்த பருவத்தில் தான் நாளை மறுமை நாளில் உள்ள சூனத்தில் நாம் எழுப்பப்படுவோம். இந்த இளமை பருவம் அவ்வளவு சிறந்த பருவம். நீங்க போய் சாதாரணமா ஒரு முதியவர்கிட்ட கேட்டு பாருங்க, வயசானவங்கள்ட்ட யாராவது கேட்டு பாருங்க, நேற்று என்ன சாப்பிட்டீங்க, நேற்று நைட் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னா, நான் காலைல சாப்பிட்டதே எனக்கு தெரியல அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு மறதி என்பது என்னவா இருக்கும்? மிகுதியாக ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா அந்த பருவம் தான், அந்த வயது தான் அது. முதியவராக ஆயிட்டாலே அப்படி மாறிடுவாங்க. ஆனா அது எவ்வளவு வயதானாலும் அவர்கள் அந்த சிறிய வயதில் இளமை பருவத்தில் செய்த சேட்டைகளும் குறும்புகளும், அவர்கள் செய்த அந்த துருத்துருன்னு இருந்த விளையாட்டு, அந்த கணா காலங்கள் எல்லாம் இன்னும் அவர்களுடைய மனதில் இருக்கும், அவருடைய சிந்தனையில் இருக்கும். இதுதான் நாங்கள் விளையாண்ட இடம், இதுதான் நாங்கள் ஒன்றா சுற்றின இடம் அப்படிலாம் நம்மளை சூட்டி காட்டுவாங்க. எப்போ அவங்க முதியவரானால் கூட அந்த ஞாபகம் எல்லாம் இருக்கும். ஏன்? அந்த வயது அப்படி, அந்த வயதில் அவர்கள் சேர்த்து வைத்த ஞாபகங்கள் அப்படி, அவ்வளவு சுறுசுறுப்பாக அந்த வயதில் குறும்புகளும் சேட்டைகளும் இருக்கும். எனவே அந்த இளமை பருவம் மிகச்சிறந்த ஒரு பருவம். அதை ஞாபகமாக சொல்லுவாங்க. அவங்க சாப்பாடு காலையில் சாப்பிட்றத மறந்துருந்தாலும் அதை எப்பயோ அவங்க சேட்டைகளை பண்ணியிருப்பாங்க, அதையெல்லாம் என்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க. அப்போ இந்த அளவிற்கு ஞாபகம் இருக்குது என்றால் அந்த பருவம் மிக ஆகச்சிறந்த ஒரு பருவம், எதனாலும் செய்யலாம். அப்படி ஒரு பருவத்தில் தான் நாளை மறுமை நாளில் உள்ள சூனத்தில் அல்லாஹ் எழுப்புவான் என்பதை 3வது அறிவிப்பு என்பதாக சொல்றதை பார்க்கிறோம். அடுத்த 4வது அறிவிப்பாக அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்கள், இன்னலக்கும் அன் தன்னாமு, நீங்கள் எப்போதும் இன்பமாக இருப்பீர்கள், ஃபலா தபஅசு அபதா, எப்போதும் கஷ்டப்படவே மாட்டீங்க.
ஒரு பொழுதும் உங்களை சோதனை வந்து அடையாது. நீங்கள் துன்பமாகவே இருக்க மாட்டீர்கள். இன்ப மலையில் நினைந்திருப்பீர்கள், துன்பமே இருக்காது. இன்னைக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம், எவ்வளோ சிந்தனைகள் நம்முடைய மூளையெல்லாம் சுற்றி எரிக்கக்கூடிய வண்ணம் இருக்கிறது. ஈபி பில்லு கட்டணும், வாடகை கட்டணும், கடைக்காரனுக்கு பதில் சொல்லணும், அடுத்த வியாபாரத்துக்கு முதலீடு போடணும், அடுத்த சமையல் என்ன, வீட்டு செலவு கை பிடிக்குது, மாசத்துல காசு கையில் நிற்க மாட்டேதுன்னு எவ்வளோ சிந்தனைகள் போட்டு ஒரு மனுஷன் உருக்கி எடுக்குது. இந்த எந்த விதமான சிந்தனையும் இல்லை, மண்டையை போட்டு குடைக்கிற மாதிரி எந்த விதமான வேலையும் கிடையாது. நாளை மறுமை நாளில் சந்தோஷமாக இருப்பார்கள், இன்பமாக இருப்பார்கள், எந்த விதமான கஷ்டமும் இருக்காது. குடும்பத்தை பார்க்கணுமே, வாடகை கட்டணுமே என்று எந்த விதமான சிந்தனையும் இருக்காது. அவர்கள் இன்ப மலையில் மூழ்கி இருப்பார்கள் என்று இப்படி 4 அறிவுரையை, 4 அறிவிப்பை அந்த மலக்குமார்கள் வந்து தன்னுடைய சொர்க்கவாசிகளுக்கு சொல்லுவாங்க. மரணம் இருக்காது, இன்பமாக இருப்பாங்க, இளமை பருவத்தில் இருப்பாங்க, அதே மாதிரி அவங்களுக்கு எண்ணற்ற சந்தோஷங்கள் அங்கே இருக்கும், நோய்வாய்ப்படவே மாட்டாங்க என்று இப்படி பல அறிவிப்புகளை சுவனவாசிகளுக்கு சொல்கிறாங்க. இதோட நிப்பாட்டாம சொர்க்கத்தை குறித்து எண்ணற்ற வர்ணனைகள் இருக்கு. அதையெல்லாம் நாம் தொடர்ச்சியாக சொர்க்கம் என்றால் எப்படி இருக்கும், அதில் மெய் சிலுக்க வைக்கின்ற நிகழ்வுகள் என்ன, பிரமிக்க வைக்கின்ற காட்சிகள் என்ன, நமக்கு இருக்கின்ற அனுபவிக்கின்ற எண்ணற்ற விஷயங்கள் என்ன என்பதையெல்லாம் இந்த சுவனத்தை குறித்து தொடராக நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்காக இறைவனுடைய அருளை நாடி ஆர்வமாக இதை நாம் கேட்டு இறைவன் இந்த சுவனத்தை நமக்கு ரஹ்மான் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறியவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.